அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம்னா, தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம். நேற்று அறிவித்தார் தலைவர் விஜய் அவர்கள், முதலமைச்சர் விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லலாம். நேற்று அறிவித்தார் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம். அந்த திட்டத்தோட நோக்கம் என்ன, யாருக்கு அந்த திட்டம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டு அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு, அதாவது அந்த பெற்றவர்கள் பேரண்ட்ஸு தமிழ்நாட்டிலே நிரந்தர குடியுரிமை பெற்றவர்களாக இருக்கணும், அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன தங்க மோதிரம் 1 கிராம் தங்கம் அரசு மருத்துவமனை கிடைக்கும் குழந்தைகளுக்கு. என்னையிலேருந்து அந்த திட்டத்தை செயல்பாடுகள் பார்த்திங்கன்னா, விஜய் அவர்கள் முதலமைச்சர் அவர்களோட பிறந்த நாள்லேருந்து கணக்கீட செய்யப்படும். ஆனால் செப்டம்பர் 15 தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு செப்டம்பர் 15ன்னு கேட்டிங்கன்னா, அறிஞர் அண்ணாவோட பிறந்த நாள். இந்த திட்டம் வரவேற்கக்கூடிய திட்டமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரவேற்கலாம். ஆனால் அதை விட அரசு மருத்துவமனைகள்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நான் இப்போது ரீசெண்டாக ஒரு ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டுக்காக போயிருந்தேன். அது போயிருந்ததுக்கு 2 நாள் அங்கே அவ்வளோ க்ரௌடு. ஆனால் பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு 3 நர்ஸு, ஒரு டாக்டர் தான். அங்கே அவ்வளோ அவங்களுக்கும் தெரியும், அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இங்கே க்யூ நிற்க முடியல, டோக்கன் சிஸ்டம் கிடையாது. நம்ம இந்தியாவில் மோஸ்ட்லி டோக்கன் சிஸ்டம் எங்கே இருக்குது? க்யூ நிற்கிறது தான். அதை க்யூ நடுவில் போடுவாங்க, சில பேர் நேராக வந்து பார்ப்பாங்க, பெரிய ஆளுங்க உள்ளே வருவாங்க. இந்த மாதிரி 1000 கஷ்டம் இருக்குது. அப்போது இன்னும் பிரசவ வார்டெல்லாம் போய் பார்த்திங்கன்னா தெரியும், அரசு மருத்துவமனை 2 லட்சத்தில் இருக்கணும். அப்போ இன்றைக்கி என்ன ஆகிடும்னா, இப்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போயிடுறது, ஏன்னா உயிர் முக்கியமே. ஆனால் இப்போ என்ன ஆகும்னா, மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க 1 கிராம் கிடைக்கிது, காசும் செலவு இல்லாமல் கிடைக்கும், அப்போது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகலான்னு. ஆனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஆல்ரெடி எத்தனை வேக்கன்சி ஃபில் ஆகிருக்கு, டாக்டரோட கஷ்டங்கள் என்ன, நர்ஸ் எப்படி, எத்தனை பேர் இருக்காங்க, அதில் செவிலியர் போராட்டம் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அடிப்படை கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்கு செஞ்சுட்டு நீங்கள் சர்ப்ளஸாக இருக்கிறத கொடுக்கலாம். அதுவும் ஒரு நிதி உதவி திட்டமாக தான். ஏன்னா 1 கிராம் கிடைக்குதுன்னா ஏழை மக்கள் அதை வாங்கின்னு அதை வச்சுட்டு அழகு பார்த்துட்டா இருக்க போகிறாங்க. அதை ஏதோ அடமானமோ இல்லை விற்றோ அதை மறுபடியும் அவங்க குடும்ப செலவுக்கு பண்ணுவாங்க. அது அப்படியே ஒரு சுழற்சி முறையில் அரசாங்கத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கட்டமைப்பு வசதிகள், மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவஹர்லால் அவர் கருத்து சொல்லியிருந்தார். கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தினீங்கன்னா அது உங்களோட பேரை காலத்துக்கு நிறுத்தும். ஆனால் 1 கிராம் தங்கம் மட்டும் கொடுத்தீங்கன்னா அது இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வரத்துக்கு பயன்படுமே தவிர, ஆனால் காலத்துக்கும் பயன்படுமா அப்படின்னு தெரியலன்னு. அது ஒரு முக்கியமாக கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா யோசிச்சு பாருங்கள், கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தணும். மெர்சல் படத்தில் தளபதி அவர்கள் சொன்னது தானே, கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தினா மக்கள் தானாக வர போகிறாங்க, அது தானாக வேண்டும். இது அட்ராக்ஷன் பண்ணுறதுக்காக கொடுத்ததான்னு கேட்டால் இல்லை. அதான் சொல்கிறோம்ல, இப்போ கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் எப்படி ஒரு அட்ராக்ஷன் ப்ளஸ்ஸு அவங்க அதுக்கான ஒரு நியாயமான காரணங்கள்லாம் சொல்கிறாங்களோ திமுக, அந்த மாதிரி இதுக்கும் ஒரு நியாயமான காரணங்கள் அதெல்லாம் சொல்லுவாங்க. இருந்தாலும் அரசாங்க மருத்துவமனையில் இருக்கிற கஷ்டங்கள், கட்டமைப்பு வசதிகள் இருக்கிற குறைபாடுகள், இதெல்லாத்தையும் பார்த்து அதை முன்னேற்றம் செய்கிறதுக்கான முன்முயற்சிகளை எடுத்துகிட்டு இந்த திட்டத்தை செயல்படுத்தினா நல்லது. இதை பொறுத்து உங்கள் கருத்து என்ன? இந்த தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் வரவேற்கக்கூடிய திட்டமா, இல்லை மாற்றங்களுக்கு உட்பட்டு அமல்படுத்த வேண்டிய திட்டமா, இல்லை தேவையே இல்லாத திட்டம்னு நினைக்கிறீங்களா? உங்கள் கருத்து என்ன? சொல்லுங்கள், பேசுவோம்.